ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பூரணம் வச்சு போளி ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பூரி செய்யும்போது அந்த மாவோடைய பதம் நம்ம சப்பாத்தி பூரி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தியாக பிசையணும். அப்போ தான் நமக்கு பூரி மாவு விரிக்கும் பொழுது நல்லா சாஃப்டாக விரிக்க வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சம் தளர்த்தியாக நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது வரைக்கும் இதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. போளி செய்யும் பொழுது கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கும் பொழுது தான் அது நல்லா சாஃப்டாக ஆகும். அதனால் இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எந்த எண்ணெய்னாலும் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுக்கணும். போளி செய்யறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 1 மணி நேரமாவது மாவு ஊறினா தான் நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது 1 மணி நேரம் ஊறிடட்டும். அடுத்ததாக இது ஊறுற கேப்பில் நான் பூரணம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வாணலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் பொழுதே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதோட அந்த ஈரப்பதமும் நல்லா போகும். அப்போ தான் நமக்கு போளி கெட்டு போகாமல் 2-3 நாளாச்சு நல்லாயிருக்கும். 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கல் எதுவும் இல்லாத வெல்லம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கிடைக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 டைம் பல்ஸ் விட்டுட்டு ஒரு டைம் நல்லா ஒரு 2-3 டைம் விட்டு விட்டு இடுங்க. ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா வெல்லம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நமக்கு அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப கொல கொலப்பாயிடுச்சுன்னா லைட்டாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய போளி மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு 6 பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம இது மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு செய்யும் பொழுது நமக்கு அளவும் கரெக்டாக தெரியும். பூரணத்தையுமே 6 பங்காக நான் லைட்டான ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன் உருண்டை. ரொம்ப டைட்டாக உருட்டிடாதீங்க, நமக்கு விரிக்க கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஒரு 6 பகுதியாக பிரித்து மட்டும் வைக்கிற மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா விரித்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வாழை இலை கிடைக்கல. அதனால் நான் ஒரு நல்ல சுத்தமான கவர் எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் விரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஓரளவுக்கு விரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை உள்ளே வச்சுட்டு அதை எல்லா பக்கட்டும் நான் இப்போ காட்டுற மாதிரி மாவை எடுத்து அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த ஹோல்லாம் மூடிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் தேவைப்பட்டால் கையில் எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா ரவுண்டான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இது விரிக்கும் பொழுது பார்த்து விரிக்கணும், ஓட்டை விழுந்துடாமல். அதே சமயத்தில் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு சூடான தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும் பொழுது அதோடைய வாசனை சூப்பராக இருக்கும். 2 பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான போளி நமக்கு கிடச்சிரும். இது பருப்பு போளி செய்கிறத விட ரொம்ப ஈஸி தான். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போளி ரெடியாக போகுது. பாருங்கள், 2 பக்கட்டும் ஓரளவுக்கு இந்த மாதிரி செவந்து கலர் வந்தால் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதே சமயத்தில் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னா கையில் தொடும் பொழுதே நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் போளி சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.